Dr. Usha Madam, respected Dr. Veeramani HOD, Biotechnology, respected Tamil Madams, Vinay Muthu, Dr. Sugandhi, and the Commerce and Management part, Professor Sivakumar, and my dear students, very good morning to all of you. Thank you. Good morning to all of you. Okay, good. ஒரு நிகழ்ச்சியில் இருந்த மாணவர்கள் ஸ்டேஜில் இருக்கவங்க வணக்கம் சொல்றாங்க, பட் எல்லாருமே பேசாமலே உட்கார்ந்தாங்க. கடைசியாக ஒருத்தங்க வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அந்த வணக்கம் சொல்வதுடைய நன்மைகளை பற்றி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்லாமலே எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டீங்க. ஒருத்தருக்கு வணக்கம் வைக்கிற பண்பு வந்துருச்சுனாவே பதில் நம்ம கொஞ்சம் பண்பு இல்லாமல் கொஞ்சம் இருக்கு மைண்ட் இருக்கிறது அர்த்தம். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் நல்ல பண்பு உள்ளவன் தான். அந்த பண்பு கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. முகமெல்லாம் பார்த்தாவே பால்வடை முகம் சொல்லுவாங்க. ஆன்டி ரேக்கிங்னா என்னான்னு தெரிய கட்டாயத்தில் இருக்கும். அரசாங்கத்தினுடைய காரணத்தால், ஏன்னா நம்ம பையன் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆன்டி ரேக்கிங்கிற வார்த்தை வந்ததே கிடையாது. அதனால இந்த கைத்தட்டல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? கைத்தட்டல் பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று பக்கத்தில் உள்ள முடிச்சுக்குவான், தூங்கிட்டு இருக்கவன், உனக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், பேசுபவர்களுக்கு உற்சாகப்பட்டும். இங்கே நான் சொல்லக்கூடிய கைத்தட்டல் எல்லாரும் சேர்த்து ஒரே ஒரு கைத்தட்டலை கடைசியாக சொல்லிடுவோம். ஏன்னா அதுவும் ஒரு பண்பை வளர்த்தாலே தீய பண்புகளுக்கு நம்ம போக மாட்டோங்கிறதுக்கான சின்ன சின்ன நிகழ்வுகள். உன்னை பெற்று உருவாக்கி இந்த வரை கொண்டாந்து விட்டாங்க இல்லையா, அவங்க இந்த நிறுவனத்தை இங்கே உருவாக்குனதுனால தான் நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் எல்லாம் எங்களை பார்க்குறீங்க. அந்த நிறுவனத்தார்களுக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு சுதந்திரமாக குண்டுமலை பொழியுதா இல்லையான்னு பார்க்காம கார்கில் போகிறோட பணம் நடத்துகிறோம், இலங்கை விடுதலைன்னு சொல்லாமல் அச்சமற்ற சந்தோஷமாக தூங்குறோம், உட்காந்துருக்கோம்ல. அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்கல்ல நாட்டுடைய இராணுவ வீரர்கள், அவங்களுக்காக. அடுத்து நாம் நல்ல முறையில் வர வேண்டும் என்பதற்காக நமக்காக நம் வழி நெடுகிலும் நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிய தமிழ்துறை மற்றும் அதனை சார்ந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு கைத்தட்டலை கொடுத்து விடுவோம். வழக்கமாக தமிழகம் என்பது எதிலுமே முதலிடம் என்பார்கள். எதிலுமே முதலிடம். அதற்காக நெகட்டிவாகவும் முதலில் ரேங்கிங்கிலும் நம்ம தான் முதலிடம் அடைந்தோம். அதுதான் உண்மை. அந்த ஆசிகா என்ற மாணவி சொன்னார்கள், முதலாக 1997 ரேங்கிங் சட்டம் உருவாக்கப்பட்டது என்றார்கள். அதனுடைய பின்னணி என்னவென்றால், நாவரசன் கொலை வழக்கு என்ற ஒன்றை நீங்கள் போய் தேடலாம், போகவில்லை. அந்த நாவரசன் என்பவன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே மெடிக்கல் ஸ்டூடெண்டாக ஃபர்ஸ்ட் இயராக சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு வைஸ் சான்சலருடைய பையன். 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஜான் டேவிட் என்ற அதே அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவனால் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறான். இவன் அதற்கு உடன்படவில்லை. எனவே ஒரு வைஸ் சான்சலருடைய பையன். கேலி கிண்டல் என்றால் நான் அதை பற்றி அதிகமாக விளக்கம் போகவில்லை. கையில் ஏதாவது ஒரு சிகரெட்டை கொடுத்து குடுறான்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஏமாத்து மிரட்டுறது.
இந்த மாதிரி பல போதைப் பொருட்களை கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு நீ இது மாதிரி செஞ்ச உன் பெற்றோருக்கு சொல்ல மீடியாவில் போடுவேன்னு சொல்லி மிரட்டுறது. இதுவும் ஒரு வகையான ரேக்கிங் தான். அவன் அதற்கெல்லாம் உடன்படவில்லை. விளைவு என்னவென்றால் அவனுடைய கையை தனி, கால் தனி, உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக வெட்டப்பட்டு வெவ்வேறு இடங்களில் போடப்பட்டு விட்டது. தீபாவளிக்கு தன் பையன் வருவான் என்று ஆவலாக வீட்டிலே காத்திருக்கிறார்கள், வரவில்லை. கடைசியில் விடுதியில் வந்து பார்த்தால் பையன் இல்லை. அவன் எங்கே, எந்தெந்த உறுப்புகள் எங்கே இருக்கிறது என்று பல நாட்கள் தேடி பிடித்தார்கள். பிறகுதான் அதனை செய்தவன் அந்த நாவரசன் என்பவனை கொலை செய்து, கொலை என்றால் கழுத்து ஒரு இடத்துல கிடக்குது, கை ஒரு இடத்துல கிடக்குது. இந்த மாதிரி ரொம்ப விகரசான ஒரு கொலையை பண்ணியிருக்கான். அப்புறம் அவனை கண்டுபிடிக்கிறாங்க. இது முதல் நடந்த இந்தியாவிலே நடைபெற்ற மிக 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 கொடூரமான ஆன்டி ரேக்கிங்கால் ஏற்படப்பட்ட விளைவு. அது தமிழ்நாடு தான் முதலிடம். அதனால தான் அப்போது உள்ள கவர்மெண்ட் இந்தியாவிலே வெரி ஃபர்ஸ்டா 1997 ஆன்டி ரேக்கிங் அப்படிங்கிற ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அதன்படி முறையாக அதில் பல பிரிவுகள் வச்சிருக்காங்க. அவனுக்கு 2 ஆயுள் தண்டனைகளே கடைசியில் கொடுத்தாங்க. ஒரு ஆயுள் தண்டனை என்பது 25 ஆண்டுகள், கொஞ்சம் குற்றம் குறைவாக இருந்த ஆயுள் தண்டனை என்பது 10 ஆண்டுகள். அவனுக்கு 25 ஆண்டுகள் உள்ள 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. அவன் கோர்ட்டுக்கு போனான். அதுக்கு பிறகு கோர்ட்டில் ஏதோ வச்சு ஜெயிச்சு வெளில வந்தான். ஆனால் மீண்டும் கோர்ட்டே அவனுக்கு முடியாது என்று ரிட் மனு செய்து 2 ஆயுள் தண்டனையை அவனுக்கு வாங்கி கொடுத்தது. ஒரு வாழ்க்கையில் எப்படி இழந்தால் இது மற்ற மாணவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த தமிழக அரசு பல சட்டங்களை தீட்டி அதன்படி கண்காணித்துக் கொண்டு இருக்கிறது. அதனை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். Prevention is better than cure. ஒவ்வொரு தவறையும் செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் திருந்துவது என்பது ஒரு சிலவற்றில் திருந்தலாம், ஒரு சிலவற்றில் நீங்கள் திருந்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். இது கிண்டல் கேலி என்றால் பல வகையில் இங்கே அலுவலகத்தில் அல்லது நிறுவனத்தில் வெளியில் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நீ ஒரு பொண்ணை போட்டோ எடுத்துட்டு சீட் பண்ணினா அதுவும் ஒரு கேலி கிண்டல் தான். தேவையில்லாமல் யாருடைய போட்டோவாவது உன்னுடைய செல்லில் எடுக்கப்பட்டு இருந்தால் ஒரு சின்ன குறை உண்மையில் இருந்து அந்த செல்லை சர்வே பண்ணனா அப்ப அந்த சட்டத்துல நீயே மாட்டுவ. ஏதோ விளையாட்டுக்காக இந்த ஆன்டி ரேக்கிங் வச்சிருக்காங்கிறது நினைச்சுக்காது. அதே சமயம் சைபர் செக்யூரிட்டிட்ட நமக்கு தெரியாத பல நுணுக்கங்கள் அந்த செல்லுல கன்ஸ்ட்ரக்ஷன்லயே பண்ணியிருக்கிறாங்க. நீ செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பேசினாலும் அந்த சைபர் செக்யூரிட்டிக்கு 10 கிலோமீட்டர் தூரத்துல நீ பேசுறது கேட்கும். என்னுடைய நண்பர் ஏடிஎஸ்பியா மதியலங்கன்னு சொல்லிட்டு பெரம்பலூர்ல இருக்காரு. திருப்பதியில போய் ஒருத்தர் அந்த மாதிரி முடிச்சாரு. ஆனா நமக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டா உலகமே இருந்து போச்சுக்கிற மாதிரி நீ நினைச்சிருக்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாம செய்யறேன்னு நினைச்சிட்டு நீ இருக்கிற. செல்லில் ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்ண அடுத்து அது பாட்டு கொஞ்சம் நோக்கி அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒன்று உலகம் மாறிட்டு இருக்கு. அப்படி என்னதான் போட்டோவில் வச்சிருந்தாலும் உன் செல்லை கொடுத்தா இது வரைக்கும் யாரோட பேசியிருக்க, என்ன பேசியிருக்க, எத்தனை பேர் விட்டு அதிகமாக பேசியிருக்காங்க, இல்லை யார் அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு அத்தனை எடுத்து அழகா உன்னை கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு சைபர் செக்யூரிட்டி இருக்குது. அதே மாதிரி தான் யாருக்கு எல்லாம் ஐடியா கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் அது இது பேஸ்புக் சொல்லி மாட்டிக்காத. இதுவும் ஒரு அறியாமை. அந்த அறியாமை போக்குவதுதான் நோக்கம். ஏதோ வகுப்பறையில் கிண்டல் செய்யறது மட்டும் இல்லை, நீ பையனுக்குள்ள பையனோ பையன் பொண்ணையோ பொண்ணு பையனையோ போட்டோ மூலமா சீட் பண்ணாலும் அதுவும் ஒரு ஆன்டி ரேக்கிங் தான். நம்ம ஏன் அந்த அளவுக்கு போகணும்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாதும் ஊரே எனக்கு முன்னாடி தெரியுமா? உன் ஊர் என் ஊர் ஒண்ணா? அப்ப நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணுன்றதுக்காக நாங்க பேசுறோம். நீங்க வந்திருக்க எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்க. அப்ப உனக்குள்ள அந்த உணர்வு இருக்கணுங்கிறதுக்காக அப்பவே கடையை போக வேண்டாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரி, புரியுதா என்ன சொல்றது? இதெல்லாம் ஏன் படிச்சோம்? Having a peace of mind in our mind, we should have certain words that is available in Tamil also. அந்த உணர்வோடு நீ பழகும் பொழுது நிச்சயமாக உனக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் வரும். நம்முடைய நிறுவனுடைய பாடல் ஒரு இருக்கும், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வு. நம்ம ஊர்ல கிராமத்துல கோடையில பாத்தீங்கன்னா இந்த ஊர்ணி, ஊர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிணறு, அந்த ஊர்ணி இருக்கு இல்லையா, அதுல தாமரை பாத்தீங்கன்னா கரையோட ஒட்டி கிடக்கு போகுதுட்டு. திடீர்னு மழை பெய்ஞ்சதுனாக்க நிறைய வெள்ளம் வந்துடும். ஆனா அந்த தாமரை பூ மட்டும் மேல இருக்கும், காம்பு அப்படியே உயர்த்தி மேல பிடிச்சிருக்கும். இன்னும் மழை காலம் வருதுன்னு வச்சுக்க, மிதந்து போற அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனா அந்த பூவை கீழே விடாம அந்த காம்பு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போய் வெள்ளத்துக்கு மேல கொண்டு போய் வச்சிருக்கோம். நீ அதை ஒவ்வொரு நாள் ரசிச்சு பார்க்கணும். இதுதான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளம் எந்த அளவுக்கு அதிகமாக வருகிறதோ அந்த அளவுக்கு இந்த மலரும் மேலேயே நீண்டு கொண்டே போகிறது. அதுபோல்தான் மனிதனும் உள்ளத்தனையது உயர்வு. உன்னுடைய உள்ளங்களை நீ எந்த அளவுக்கு உயர்வாக்கி கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வான வாழ்க்கை கிடைக்கும். கல்லூரி பருவம் என்பது ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தால் கிடைத்தால் வைத்துக்கொள், இல்லை என்றால் வேண்டாம். தயவு செய்து நண்பன் வேணும் என்பது அவசியம் இல்லை. நல்ல நண்பனாக கிடைத்தால் பெற்றுக்கொள், இல்லை என்றால் வேண்டாம். ஏன்னா அவனால தான் நீ தீதும் நன்றும் பிறர் தரவார உன்னை சேர்க்கை என்ன என்பதை பொறுத்து நீயும் குற்றவாளியாகிறாய். தன்னுடைய கருத்துக்கு ஒத்துவராதவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ள கூடாது என்பதை மனதில் ஏற்றுக்கொள். இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா காலேஜில், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் சொல்லுவோம். தட் இஸ் டோட்டலி ராங். Up to +2 level only boys and girls. First you understand the concept. Up to +2 level it is an adolescent period, not able to think creatively, not able to do properly, so that we can call boys and girls in the schools. But college means men's and women's. First you understand. Men's and women's அப்படின்னா புரிந்த முழுமையாக்கப்பட்ட அறிவுள்ள தெளிந்த மனிதர்களே சீமான்களே சீமாட்டிகளேங்கிற மாதிரி. அதனால காலேஜ் மீன்ஸ் மென்ஸ் அண்ட் உமன்ஸ், நாட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். யூ ஆர் கம்மிங் டு த காலேஜ், நாட் த ஸ்கூல்ஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் அண்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பொசிஷன். அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் மேல ஒரு மதிப்பு வரும். இந்த ரத்தன் டாடா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு, டாடா கம்பெனி. அவருடைய நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, நான் இந்த பேனா வாங்கிட்டே இருக்கேன், தொலைஞ்சிட்டே போகுது, டெய்லி ஒரு பேனா வாங்க வேண்டியிருக்குது, அதுக்காக இந்த ₹1 பேனா நிறைய வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாரா, நீ ₹1 பேனா வாங்கி வச்சிருக்க தப்பு, மிக 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 விலை உயர்ந்த பொன் போன்ற ஒரு பேனாவை, இன்னும் சொல்லக்கூட நிப்பெல்லாம் வந்து தங்கத்தால் செய்யப்பட்டதை வாங்கி வச்சுக்கோ, நிச்சயமா தொலைக்க மாட்டேன் அப்படின்னாராம். அப்படியே சொல்ற, சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த பேனா, அந்த நிப்பு முதற்கொண்டு, உனக்குலாம் நிப்புனா என்னன்னு தெரியாது, என்ன லெட்டு பேனில் வளர்ந்துட்டு இருக்கிற அந்த பேனா வாங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு ரத்தன் டாடா பார்க்கும்போது, நான் இப்போ பேனாவை தொலைக்கவே இல்லையா, நல்லா மாறி இருக்கையா அப்படின்னு சொன்னாரா. அது ரத்தன் டாடா சொன்னாரா, மாற்றம் வந்து உண்மையில் ஏற்படவில்லை, உன் பொருளில் உள்ள உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளின் மதிப்பை நீ புரிந்து கொண்டதால் மாற்றம் வந்தது அப்படின்னாரா. மாற்றம் முன்னால் ஏற்படவில்லை, நீ வைத்திருக்கக்கூடிய பொருளுடைய மதிப்பை நீ உணர்ந்ததால் உனக்கு மாற்றம் வந்தது, நீயாக வரவில்லைன்னு சொன்னாரா.
அப்போ உன் மீது இருக்கக்கூடிய மதிப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வியினுடைய மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். உன் உடலில் உள்ள உறுப்புகளுடைய மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். உன் பெற்றோர்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டால், உன் நண்பர்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டால், உன் உறவுகளுடைய மதிப்பை புரிந்து கொண்டால், எக்ஸெட்ரா 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 நீ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நீ இந்த மாதிரி கேலி, கிண்டல், ஆன்டி ரேக்கிங் போன்றவற்றை செய்ய மாட்டாய். அதை உணர வைப்பது தான் இந்த மீட்டிங்குடைய நோக்கம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான் பாரு, அவன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு எங்கே போவான், எந்த லெவலில் உயரம் உனக்கே தெரியாது. நீ இன்னைக்கு அவனை சாதாரணமாக நினைச்சு, நாளா நீ எம்எஸ்சி படிக்கல இங்கே உட்காந்துருக்கான் பாரு, எழுந்திருக்கீங்க, அவன் மாதிரி தான் இருப்பேன். நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன், காமிக்கிறேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு இருக்கும்போது அப்படி தான் இருந்தேன். பல நிறுவனங்களுக்கு போகும்போது நான் எம்எஸ்சினே சொல்கிறதில்ல, கிண்டல் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நான் எப்படி உடம்பை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு பல ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேன். அதனால் தற்போது இருக்கக்கூடிய தோற்றத்தை வைத்தோ, அவனுடைய அறிவை வைத்தோ, அவனுடைய குடும்ப சூழ்நிலை வைத்தோ, அவன் எவ்வாறு கல்லூரிக்கு வருகிறான் என்பதை வைத்தோ தயவு செய்து எடை போட்டு விடாதே. வாழ்க்கை என்ற தேர்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான கேள்விகள் கொடுக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றார் போன்ற கேள்வித்தாள்கள் கொடுக்கப்படுகின்றன. நீ உன் கேள்வித்தாளுக்கான சரியான பதிலை எழுதினால் நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். அடுத்த தாளுக்கு பதில் எழுதாது. காரணம் புரியும் நினைக்கிறேன். ஒருத்தன் சைக்கிளில் வரலாம், ஒருத்தன் நடந்து வரலாம், ஒருத்தன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வரலாம், ஒருத்தன் காரில் வரலாம். அது அவனுடைய வாழ்க்கை முறை. கல்வி ஒன்று தான். நாளைக்கு இவனே கஷ்டப்பட்டு நாளைக்கு உயர்ந்த நிலைக்கு போவான். தெருவா பேப்பர் போட்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் மற்றவன் என்ன நினைச்சிருப்பான்? ஒரு படுகோட்டியின் மகனாக இருந்த ஒரு டாக்டர் அப்துல் கலாம் அப்ப என்ன நினைச்சிருப்பாங்க? கூட இருந்தவங்களாம் இவன் பேப்பர் போடுறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பேப்பர் போட்டவர் தான் குடியரசுத் தலைவராக வந்தார். எல்லாரும் புகழப்பட்டார். பல பதக்கங்களை வென்றார். அதனால் நீ தயவுசெய்து யாரும் இந்த கேலி கிண்டல்ங்கிற வார்த்தைகளுக்கு தயவு செய்து போகாதே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் என்னெல்லாம் கிண்டல் பண்ணவன் அதே இடத்துல தான் இருக்கான். நான் தான் உயர்ந்துகிட்டே போறேன். நான் பல வகுப்புகள்லாம் உனக்கு கம்யூனிகேஷனை பற்றி சொல்லுவேன். நீ தப்பா பேசி எவன் கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் கவலைப்படாத, அவன் சொல்லிட்டு போகட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி தவறா பேசுனது நியூயார்க்ல நம்பர் 1 ப்ராஜெக்ட்ல உட்கார்ந்து இருக்குது. Because of developing her communication, she doesn't bother about those who are insulting her. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நினைச்சிட்டு இருக்க என்ன நீண்ட நாள் கல்லூரி இருக்கு. கார்ல பாத்தீங்கன்னா அந்த மிரர்ல ஒரு வாசகம் இருக்கும், பாத்துறீங்களா? யாராவது சொல்ல பார்ப்போம். மிரர்ல கார்ல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் எழுதிருக்கும், ஒரு வாசகம். அதாவது the image in the mirror are closer than the appear. அப்படின்னா என்ன அர்த்தம்? closer than the appear. ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா பக்கத்துல தான் இருக்கும். எடுக்கணும் முடியாதுரும். The image in the mirror are closer than the appear. அதே மாதிரி தான் days are looks very closer than the appear. நீ நினைச்சிட்டு இருப்ப 2 வருஷம் இருக்கு அல்லது 3 வருஷம் இருக்குன்னு, கிட்ட ஓடி போயிடும். நான் 2017 ரிட்டையர்ட் ஆனேன். இன்னும் இப்போதான் ஆனது மாதிரி இருக்கு. இங்கே இது 7வது வருஷம். எப்படி ஓடுச்சுன்னு எனக்கு தெரியல. Days are going how fast. 1985 ஒன்று மாதிரி மாணவர்களை சந்திக்க ஆரம்பித்தேன். 39 வருஷம் கிட்டத்தட்ட மாணவர்களை பார்த்துட்டு இருந்திருக்கோம்.
இதெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. எந்த படித்த பிள்ளைங்களாம் நல்லா குழந்தைய எழுதிக்கிட்டு முரட்டால வரும்போது நமக்கு தான் வயசாகிடுச்சுங்கிற எண்ணம் வருது. அதனால காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதை கொஞ்சம் பார்த்துக்க. ஆனால் நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, நான் உனக்கு பேசுறதுக்காக இவ்வளவு குறிப்பேடுகளை எடுத்துக்கொண்டுங்க இருக்கிறேன். நீ யாராவது குறிப்பெடுக்கிறியான்னு பாரு. யாராவது கையில் குறிப்பெடுக்கிறவங்க யாராவது எழுதுறீங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் நீங்க பேசுனதை நான் குறிப்பெடுத்திருக்கிறேன், என்கிட்ட ஐ எம் ஹேவிங் லாட் ஆஃப் மெமரி கெப்பாசிட்டி இன் த மெயின் மெமரி. யாராவது ஒருத்தர் கை தூக்கு. என்கிட்ட மெயின் மெமரியில் நிறைய கெப்பாசிட்டி வச்சிருக்கேன், அத்தனை எழுதிட்டு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லி எழுதி பார்ப்போம். ஏன்? அதாவது மண்ணும் மனத்துக்கும் ஒரு ஒற்றுமை சொல்லுவாங்க. மண் இருக்குல்ல, என்ன உழுவுறோம்ல வயல்ல, நல்லா உழுது போட்டுட்டு களையெல்லாம் நல்லா போயிடும். விவசாய குடும்பத்திலேயும் வந்திருப்ப இல்லையா? நல்லா உழுத பிறகு எல்லா களையும் போயிடும். 10 நாள் கழிச்சு விதை தெளிக்க போகலான்னா அங்கே என்ன முளைச்சிருக்கும்? மறுபடியும் புல்லு களை தான் முளைச்சிருக்கும், விதைக்காதது முளைச்சிருக்கும். சரியா? அதுக்கு பிறகு அந்த களையை எடுத்துட்டு அவன் என்ன செய்வான்? விதைகளை விதைத்து வச்சுட்டு வருவான். விதைகளை விதைச்சிருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான். 10 நாள் 5 நாள் கழிச்சு போனால் எது மேலே வந்திருக்கும்? புல்லு தான் வந்திருக்கும். விதைத்த விதை வந்திருக்காது. விதைக்காத விதைகளான களைகள் தான் மேலே வந்திருக்கும். இது மண்ணோட பண்பு. மனமும் அப்படித்தான். நாங்கள் கொடுக்கக்கூடிய விதைகள், நிறைய விதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நல்ல விதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் உன் மனசில் அந்த விதைகள் ஒழுங்காக போய் விழணும். அதுக்கு பதில் கலை என்ற விதைகள் அதிகமாக இருந்து கொண்டால் என்ன செய்வது? இந்த மாதிரி மீட்டிங்களுக்கு வரும்போது பல குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நல்ல விதைகளை எடுத்துக்கொண்டு போய் நீ நல்ல நிலத்திலே விதைப்பது போல உன்னை தெளிவுபடுத்தி உன் மனம் என்ற மண்ணில் நன்றாக விதைத்தால் உனக்கு இந்த அடுத்தவனை ரேக்கிங் பண்ணணும், கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், உன் வாழ்க்கையை பார்க்கறதுக்கே உனக்கு நேரம் பார்த்தாது. நீ அடுத்தவனை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாத வேலை. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் போய் கொண்டிருக்க வேண்டும். நம்ம வீரமணி சார் வந்து ஒரு நல்ல கவிஞர், உங்களுக்கு தெரியாது, சிறந்த கவிஞர். நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கை தட்டலாம். தட்டு. நீ கைத்தட்டவில்லை, ஒன்றில் கைத்தட்டு முன்னாடி நானும் இந்த மாதிரி பேர் வாங்கன்னு நினை. நான் பல போட்டிகளில் பெண்கள் தான் முன்னாடி வர்றாங்க, நீ வரமாட்டேங்கிற. இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போறோம்? லைஃப் இஸ் ஏ சைக்கிளிக் ஒன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்கள் வேலைக்கு போனார்கள், பெண்கள் சமைத்தார்கள். காலப்போக்கில் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகிறார்கள், ஆண்களும் பெண்களும் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் உங்களை பார்க்க என் மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், நீ கம்ப்ளீட் பண்ணிக்க. நான் விளையாட்டு சொல்ல, நாலேஜ் இஸ் பவர். சரபோஜி காலேஜில் எம்எஸ்சி பிசிக்ஸுக்கு 170 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு. பை மெரிட் அலோன் we have to select not quota, not ladies quota, not gents quota in PG. அதில் மெரிட்ல 24 பேரும் பெண்கள். அவனை பார்த்து கேட்டேன், தலை கீழே வந்து போட எங்கேயா போய் ஏதாவது பிடிச்சி திட்டுனேன். ஒரு பையனை கூட எங்களால் செலக்ட் பண்ண, நாங்கள் கலெக்டிவ் சப்மிட் பண்ணோம். நாங்களாம் என்ன பண்ணோம், 22 பேரை சீட்டு போட்டு 2 பேரை பெண்டிங் வச்சுட்டேன். ஏன்னா பின்னாடி வராந்த நிமிஷம் 2 பையனை போட்டுக்கலாம், ஓட முடியாத அவன் பயன்படுவானே, இதுங்கெல்லாம் ஓட முடியாத பயன்படாதேன்னு சொல்லி வச்சுருந்தோம். கடைசியில் 2 பையனையும் போட்டோம். அவன் அந்த 22 பேரோட உட்கார முடியாது, ஓடி போயிட்டான் அவன். அப்போ எந்த போட்டியாக இருந்தாலும் உன்னால மேலே முடியுதா? ஆன் த டயாஸ் பேசுறதுக்கு உனக்கு வந்து வக்கு இல்லை, ஒரு தெம்பு இல்லை, திராணி இல்லை. ஆஃப் த டயாஸ் பேசிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் நான் உனக்கு திட்டணுங்கிறதுக்காக சொல்லவில்லை, ஒரு மேலே உள்ள அந்த உள்ள குமுறல்களை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன். நம்ம ஏன் அடுத்தவனை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும்? அதாவது நீ இப்படி நீ கெட்டவன் சொன்னா சொல்லுவாங்கல்ல, மீதி 3 யார் நோக்கி இருக்குது? நீ கெட்டவன் சொன்னா மீதி 3 யார் நோக்கி இருக்குது? ஒன்றை நோக்கி இருக்குது. அப்போ நீ ஒழுங்கானவனா? அந்த குற்றங்களை சுமத்துவதற்கு, அந்த பழிகளை சுமத்துவதற்கு, அந்த கிண்டலை செய்வதற்கு
நீ முதலில் தகுதியானவனா என்று யோசித்து பார்த்தால் அதில் இறங்க மாட்டாய். தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடு. நீ கோர்ட்டுக்கு போகாம, ஹாஸ்பிட்டலுக்கு போகாம, பக்கத்து வீட்டுக்காரண்ட சண்டை படாமல் இருந்தாலே உன்னுடைய வளர்ச்சி எங்கேயோ போகும். ஒருத்தன்ட்ட சண்டை போட்டுப்பாரு, 10 நாளைக்கு மூளையில் அதுதான் கொண்டு இருக்கும். அவனை எப்படி அட்டாக் பண்ணலாம், என்ன செய்யலாம், நம்ம என்ன பேசணும், அவன் என்ன பேசணும், நம்ம என்ன பேசிருக்கலாம், அவன் என்ன பேசிருக்கலாம், சிந்தனையெல்லாம் இதிலேயே போயிட்டு இருக்கும். பட் அந்த டயத்தில் சரி இன்னைக்கு என் நேரம் சொல்கிறான்ல ரோட்டில், நம்ம ஒழுங்காக பண்ணாலும் வந்து மோதிட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேம்மா, இது நம்ம நேரம்ட்டு வந்துடணும். நம்ம யாரோட இங்கே சண்டை போடவில்லை, ஞாபகம் வச்சுக்கோ. சண்டை போடவில்லை, யாரையும் தோக்கடிக்கவில்லை. நாம் ஜெயிக்க வந்திருக்கோம், நாம் வாழ வந்திருக்கோம். இதை மனசில் வச்சுட்டேன்னா இந்த ஆன்டி ரேக்குங்கிற எண்ணம் கல்லூரி மட்டும் இல்லை, வீட்டிலையும் வரக்கூடாது. உயர்ந்தவர் தாழ்ந்த வீட்டிலையும் வரக்கூடாது. அதாவது நான் அஸ் எ பிசிக்ஸ் ஸ்டாஃப்னால சொல்கிறேன், மெர்க்குரிங்கிறது வந்து நார்மல் டெம்பரேச்சர் படிச்சிருக்க ப்ளஸ்ல சாதாரண அழுத்த வெப்பநிலையில் பாதரசம் என்ன வெப்பம் கடத்தாத ஒரு பொருள். இட் இஸ் an insulator. நார்மல் டெம்பரேச்சர் பிரஷர் மெர்க்குரி இஸ் an insulator. வெப்பம் கடத்தாத, மின்சாரத்தை கடத்தாத ஒன்று இயற்கையாக நார்மல் டெம்பரேச்சர் இருந்தது. அதை 4.2 கெல்வின்ல கொண்டு போய் வச்சிட்டோம்னா இட் ஆக்ட் as a சூப்பர் கண்டக்டர். போய் +2 போய் படிச்சு பாரு, படிச்சு சூப்பர் கண்டக்டர் போகுது. அப்ப இயற்கையான சூழலில் வந்து ஒரு சாதாரண இன்சுலேட்டரா இருந்தது திடீர்னு சூப்பர் கண்டக்டரா இருந்தா நீ சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த சூழல் நினைச்சு எவனை எடை போடாத. He can become as a super conductor. Thank you for giving the opportunity.